வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி புதுச்சேரிக்கு வந்தடைந்த சுற்றுலா சொகுசு கப்பல் பயணிகளை சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம் வழியாக புதுச்சேரிக்கு காட்டிலா என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சொகுசு கப்பல் இன்று காலை புதுச்சேரிக்கு முதல் முறையாக வந்தது. இந்த சொகுசு கப்பலில் 1800 பேர் பயணம் செய்தனர். இதில் புதுச்சேரி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காக சொகுசு படகில் இருந்து சிறிய படகு மூலம் துறைமுகம் அழைத்து வரப்பட்ட சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறையின் செயலர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்தும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி அனைவருக்கும் வெள்ளை நிற பட்டு துண்டு அணிவித்து வரவேற்றனர். பின்னர் அவர்களை சொகுசு பேருந்து மூலம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புதுச்சேரி சுற்றுலா தலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரி வந்த அவர்கள் அரவிந்தர் ஆசிரமம், மடகுள விநாயகர் கோவில், ஆரோவில் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். பின்னர் மாலை 4 மணியளவில் மீண்டும் துறைமுகம் திரும்பும் சுற்றுலா பயணிகள் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்டிலா சொகுசு கப்பலுக்கு சென்று பின்னர் இரவே சென்னை திரும்புகின்றனர். புதுச்சேரிக்கு 1400 பயனாளிகளுடன் வருகை புரிந்த சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் சூதாட்டம் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுடன் கூடிய சுற்றுலா சொகுசு கப்பல் விசாகப்பட்டினத்தில் இருந்து சென்னை வழியாக 1400 பயணிகளுடன் புதுச்சேரி துறைமுகத்திற்கு இன்று காலை வந்தடைந்தது. கப்பலில் வந்த சுற்றுலா பயணிகள் படகுகள் மூலம் துறைமுகம் அழைத்து வரப்பட்டு துறைமுகத்தில் இருந்து சொகுசு பேருந்துகள் மூலம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இடங்களில் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புறப்பட்ட அதிமுகவினர் உப்பளம் துறைமுகத்தின் நுழைவாயிலை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுக்கவே அவர்கள் அங்கேயே சாலையில் அமர்ந்து புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்போது, புதுச்சேரிக்கு சொகுசு சுற்றுலா கப்பல் வருகையால் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கும், கலாச்சார சீரழிவு ஏற்படும். எனவே அரசு இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் மாநில அளவில் போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரித்தார். பேட்டி அன்பழகன், மாநில செயலாளர், புதுச்சேரி அதிமுக. சனிக்கிழமைகளில் நடைபெறும் ஓட்டுநர் மற்றும் பழகுநர் உரிமம் வழங்கும் சிறப்பு முகாமில் அனைத்து தரப்பு மகளிரும் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையில் கடந்த 11/12/2021 முதல் பெண்களுக்கான சிறப்பு பழகுனர் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த முகாம் புதுச்சேரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடக்கிறது. இதேபோல் காரைக்காலில் மாதத்தின் முதல் மற்றும் 3வது சனிக்கிழமைகளிலும் இந்த சிறப்பு முகாம் பெண்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படுகிறது. இந்த வசதியை அனைத்து தரப்பு மகளிரும் உபயோகப்படுத்தி வாகன பழகுனர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை பெற்று வாகனங்களை ஓட்டி விபத்தில்லா மாநிலமாக புதுச்சேரியை மாற்றிட வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் காலனியில் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் நல்லூர் காலனியில் புதிதாக பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் உள்ள அனைத்து சாலைகளுக்கும் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 55,50,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
இவ்விழாவில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தங்கராசு, ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பல் மருத்துவம் முதுகலை படிப்பிற்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது தொடர்பாக சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பல் மருத்துவ முதுகலை எம்டிஎஸ் படிப்பில் சேர இந்த ஆண்டு நடைபெற்ற எம்டிஎஸ் நீட் தேர்வில் தகுதி பெற்றவர்களிடம் இருந்து அரசு அகில இந்திய ஒதுக்கீடு மற்றும் என்ஆர்ஐ இடங்களுக்கு நேற்று 3ஆம் தேதி முதல் வரும் 6ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு சென்டாக் இணையதள முகவரியை பார்க்கவும். இவ்வாறு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா நாளை அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில், அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி, தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது திரளான அப்பகுதி பொதுமக்கள் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர். பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு நடந்த நுழைவுத் தேர்வின் மெரிட் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரிகளில் உள்ள பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்புவதற்கு சுகாதாரத்துறை சார்பில் நுழைவுத் தேர்வு கடந்த 29ஆம் தேதி நடந்தது. புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் என 9 மையங்களில் நடந்த நுழைவுத் தேர்வை 1876 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். நுழைவுத் தேர்வுக்கான ஆன்சர் கீ கடந்த 1ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தேர்வுக்கான முடிவுகளின் மெரிட் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் கேக் வெட்டி நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியின் பழமையான பாத்திமா ஆண்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் விடுதியில் இன்று மாலை நடந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன் படித்தவர்கள் தங்களது நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திக்கும் ஆர்வத்தில் கூடி மகிழ்ந்தனர். இப்பள்ளியின் முன்னாள் மாணவரான முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கேக் வெட்டி அனைவருக்கும் ஊட்டி வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்டார். தொடர்ந்து நடந்த மெல்லிசை நிகழ்ச்சியில் பலரும் இளமை பருவம் திரும்ப வந்தது போல் துள்ளி நடனமாடினார்கள். வயது முதிர்ந்து நரைக்கூடிய நிலையிலும் தங்களது மாணவ பருவத்தை மறக்காமல் இளமை துள்ளலுடன் மகிழ்வுடன் அனைவருமே பிரிந்தனர். மளிகை கடை உரிமையாளர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தின் அடிப்படையில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்கனூர் அடுத்த சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியை சேர்ந்தவர் பெரியண்ணசுவாமி 59 மளிகை கடை நடத்தி வருகிறார். இவருக்கு கௌரி என்ற மனைவியும் 2 மகன்கள், ஒரு மகள் உள்ளனர். இவர் கடந்த மார்ச் 15ஆம் தேதி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து அவரது மனைவி கௌரி திருக்கனூர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சந்தேக மரணம் 194 பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி அவரது மளிகை கடையை
திறந்து பார்த்தபோது அங்கு கடிதம் ஒன்று இருந்தது. அதில் தனியார் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனுக்காக தன்னை அவமானப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொள்வதாக எழுதியுள்ளதாக அவரது மனைவி கௌரி மீண்டும் திருக்குனூர் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து அந்த கடிதத்தின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் கடிதம் பெரியண்ண சுவாமி எழுதியதுதான் என்பது சமீபத்தில் உறுதியானது. இதையடுத்து நிதி நிறுவன மேலாளர் ஜெயச்சந்திரன், ஊழியர் முருகன் ஆகியோர் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் 2ஆம் ஆண்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி வருகிற 6ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. போட்டிகளை நேரில் காண வருமாறு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சிஏபி தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கிரிக்கெட் அசோசியேஷன் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் வருகிற 6ஆம் தேதி மாலை புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள சிகே மைதானத்தில் தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பகல் இரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள T20 கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசடு அக்காட் வாரியர்ஸ், மாஹி மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், காரைக்கால் ட்ரஸ், ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட், ஜெனிட் ஏனாம் ராயல்ஸ் உள்ளிட்ட 6 அணிகள் பங்கேற்கிறது என்றார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மேற்பார்வையில் நடைபெறவுள்ள இந்த போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்காக சிஏபி நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ளதாக தெரிவித்த தாமோதரன், இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமும் ஃபேன்கோட் தமிழ் வர்ணனையோடு நேரடி ஒளிபரப்பும் செய்கிறது என்றும் கிரிக்கெட் போட்டிகளை கண்டு மகிழ அனைவரும் வருக என அழைப்பு விடுத்தார். பேட்டி தாமோதரன், தலைவர் சிஏபி. காரைக்கால் நாடார் மகாஜன சங்கம் சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கான காமராஜர் பேச்சுப் போட்டி மற்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் ஊக்கத்தொகைகளும் வழங்கப்பட்டது. காரைக்கால் அடுத்துள்ள திருப்பட்டினம் அருள்மிகு நடன காளியம்மன் ஆலயத்தில் காரைக்கால் மாவட்ட நாடார் மகாஜன சங்கம் மற்றும் மதுரை மகாஜன சங்கம் இணைந்து 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி திருவிழா என்ற தலைப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கான காமராஜர் பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டிகளில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கல்வி புரட்சியில் காமராஜர், வேளாண்மை வளர்ச்சியில் காமராஜர், புதிய வரலாறு படைத்த புனித தலைவன், காமராஜரின் சிந்தனைகளும் செயல்களும், நாட்டின் உலகளாவிய வளர்ச்சியில் காமராஜர், காமராஜரின் எளிமையும் வலிமையும் என்ற தலைப்பில் பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா மாலையில் நடைபெற்றது. முதல் பரிசாக ரூபாய் 7,000, 2ஆம் பரிசு ரூபாய் 5,000, 3ஆம் பரிசு 3,000 வழங்கப்பட்டது. தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மதுரை மகாஜன சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அவனி மாடசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஆனந்தன், மயிலாடுதுறை மாவட்ட மகாஜன சங்க தலைவர் வளத்திரு பாஸ்கர் மற்றும் காரைக்கால் மாவட்ட நாடார் மகாஜன சங்க பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை காரைக்கால் மாவட்ட நாடார் மகாஜன சங்க இளைஞரணி தலைவர் SRK கார்த்திக் மற்றும் திருமலை ராயன் பட்டினம் நாடார் உறவின் முறை சங்க செயலாளர் KTR சிறப்பாக செய்திருந்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.